இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பல துறைகளிலும் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறோம். அவ்வாறு முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகு பின்னோக்கி செல்வதில் எந்தவித அர்த்தமும் இல்லை. 1000 தடைகள் வந்தாலும் அதனை தாண்டி செல்கின்ற தைரியம் இருப்பவர்களால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்க முடியும். இல்லையென்றால் தோல்வியைத்தான் சந்திக்க நேரிடும். நாம் எத்தகைய மனிதர்களாக நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள விரும்புகிறோம் என்று யோசித்து பார்ப்போம். நம் அன்பர் இயேசு பயணித்த பாதையில் சந்திக்காத தடைகளே இல்லை, வேதனைகள் இல்லை. இருந்த போதிலும் எல்லா தடைகளையும் தாண்டி இறை சித்தத்தை நிறைவேற்றுவதில் தன்னை முழுவதும் அவர் கையளித்தார். நாமும் நம் வாழ்வில் வரும் அனைத்து தடைகளையும் தாண்டி முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிப்போம். அதற்கான அருளை ஆண்டவர் தருவார் என்று நம்புவோம். நாம் எப்போதும் முன்னேற வேண்டும் என்ற நேர்மறை எண்ணம் கொண்டு செயல்படுவோம். அப்போதுதான் நாம் முன்னேற்றம் அடைய முடியும் என்பதை உணர்ந்து கொள்வோம். நமக்கென ஓர் லட்சியம் வேண்டும். அந்த லட்சியத்தை அடைவதற்கு துணிச்சல் வேண்டும். போற்றுவார் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவார் தூற்றட்டும், ஏற்றதொரு கருத்தை என் மனது என்றால் எடுத்துச் சொல்வேன் எதற்கும் அஞ்சேன் என்ற கவிஞர் கண்ணதாசனின் பாடல் வரிகள் நமக்கு கொடுக்கும் பாடம் துணிச்சல் உள்ளவன் மட்டுமே புதிய உயரத்தை அடைய முடியும் என்பதாகும். ஒருவர் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று நினைப்பது பொதுவான விருப்பம். நாம் ஒவ்வொருவரும் நம்மால் இதை செய்து முடிக்க முடியும் என்று நம்ப வேண்டும். பிறகு அந்த நம்பிக்கையை செயல்படுத்த திட்டமிட்டு அதை நிறைவேற்ற முயற்சி செய்ய வேண்டும். அப்படி முயற்சி செய்யும் போது தடைகளை கண்டு தளர்ந்து விடாமல் விடாமுயற்சியுடன் அந்த காரியத்தை சாதிக்கும் திசை நோக்கி முன்னேற வேண்டும். வாழ்க்கையை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதை கற்றுத்தருவதில் இலக்கியம் முக்கிய பங்காற்றுகிறது. வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும், ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும், வாழத் தெரியாமலே கோழைத்தனமாகவே வாலிபத்தை விட்டுவிடக்கூடாது என்று வலியுறுத்தும் கவிஞர் மருதகாசி உள்ளத்தில் உரம் வேணுமடா என்று அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார். எனவே நாமும் நமது வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாக்குவோம். ஸ்டீவன்சன் என்பவர் மிகப்பெரிய எழுத்தாளர். எழுத்தாற்றலை கொடுத்த இறைவன் அவருக்கு காச நோயையும் கொடுத்திருந்தார். என்றாலும் ஸ்டீவன்சன் அதனால் துவண்டு போய்விடாமல் தொடர்ந்து எழுதி வந்தார். ஒரு நாள் மிகவும் மோசமான நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கும் எழுத முற்பட்டார். அப்போது அவரின் மனைவி அவரை கடிந்து கொண்டார். ஸ்டீவன்சனோ சூரியன் எப்படி எல்லா தடைகளையும் மீறி ஒளியை கொடுக்கிறதோ அதுபோல என் எழுத்தார்வத்திற்கும் தடையில்லை என்று எழுதி பல பரிசுகளை வென்றார். ஊனம் உடலில் இருக்கலாம், உள்ளத்தில் இருக்கக்கூடாது என்பதை உணர்ந்தவர்களாய் வாழ்வோம். நாமும் நம் வாழ்வில் வரும் சோதனைகளை கண்டு துவண்டு விடாமல் அதனை எதிர்கொண்டு முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிப்போம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்க முயற்சி செய்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் அலைபேசிக்கு அடிமையாயிருந்து உங்கள் நேரத்தை விரயமாக்கினீர்களா? நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார், ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கை. இன்று நீங்கள் உங்கள் கணவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தீர்களா? திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல் உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். இன்று நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை பொறுப்புடன் செய்தீர்களா? கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. இன்று நீங்கள் மூட நம்பிக்கையை பின்பற்றி நடந்தீர்களா? கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். இன்று நீங்கள் கடவுளின் குரலுக்கு செவிமடுத்தீர்களா? மனிதர் அப்பத்தால் மட்டுமல்ல, மாறாக
கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சில நேரங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். இறைவா இன்னுடல் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா என்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா என்னை காத்தருள்வே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். பூவுலகில் உள்ள தூயோர் எவ்வளவோ உயர்ந்தோர், அவர்களோ
ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன, உண்மையாகவே என் உரிமை சொத்து வளமானதே. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளே, அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். என் இதயம் மகிழ்கிறது, என் உள்ளம் அக்களிக்கிறது, என் உடலும் பாதுகாப்பில் இளைப்பாரும். ஏனெனில் என்னை பாதாளத்தில் விட்டுவிட மாட்டீர், அன்பன் நான் படுகுழியை காண விடமாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர், உமது திருமுன் எனக்கு நிறை மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவா, இன்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா, என்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவார்த்தைகள் 21 முதல் 28 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல் 130, இறைவார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 20 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர், பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது என உங்களுக்குச் சொல்லுகிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தவர்க்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்குச் சொல்கிறேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினங்கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதர சகோதரிகளுள்
எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் உண்டென அங்கே நினைவுற்றால், அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும்போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் அனைவரும் ஒருவரையொருவர் மன்னித்து வாழவும் இறை மதிப்பீடுகளை வாழ்வாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உமது அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு
அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். பிப்ரவரி 27 வியாகுல அன்னையின் புனித கப்ரியேல். இத்தாலி நாட்டின் அசிசி நகரில் வியாகுல அன்னையின் பக்தியில் வாழ்ந்த சாந்தே ஆக்னஸ் பெற்றோருக்கு கிபி 1838 ஆண்டு மார்ச் 1 நாள் பிறந்தார் வியாகுல அன்னையின் கப்ரியேல். புனித பிரான்சிஸ் அசிசியார் திருமுழுக்கு பெற்ற அதே தொட்டியில் திருமுழுக்கு பெற்ற இவருக்கு பிரான்சிஸ் பொசன்ட்ரி என்று பெயர் வைக்கப்பட்டது. சிறுவயது முதல் வியாகுல அன்னையின் பக்தியில் நிறைந்திருந்த இவரிடம் புனித மரியன்னை தேவ அழைத்தலை முன்னறிவித்தார். குருவாக விருப்பம் கொண்ட இவருக்கு இவரது பெற்றோர் திருமண ஏற்பாடு செய்ய அதனை கடுமையாக மறுத்து திருப்பாடுகளின் துறவற சபையில் சேர்ந்து தன் பெயரை வியாகுல அன்னையின் கப்ரியேல் என்று மாற்றிக்கொண்டார். குருத்துவ அருட்பொழிவின் போது எல்லோரும் இயேசுவின் திருப்பாடுகளின் மகிமை விளங்க உழைக்கிறேன் என்று கூறிய போது கப்ரியேல் வியாகுல அன்னையின் மகிமை விளங்கவும் உழைப்பேன் என்று கூடுதலாக வார்த்தைப்பாடு அளித்தார். வியாகுல அன்னையின் வழியாக இயேசுவின் அன்பினை சுவைத்து தன் சகோதர துறவிகளுக்கும் மக்களுக்கும் மரியன்னையின் வியாகுலங்களை எடுத்துரைத்தார். எழுதுவதில் ஆர்வம் கொண்ட இவர் அன்னை மரியாவை அன்பு செய்யுங்கள், நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர் என்று அவர் பார்க்க மாட்டார், கரம் பற்றி உடன் நடப்பார் என்று புனித மரியன்னையின் மாண்புகளை உலகிற்கு எடுத்துரைத்தார். வியாகுல அன்னையின் மீது அளவற்ற பக்தியும் அன்பும் கொண்டிருந்த அருட்தந்தை கப்ரியேல் காச நோயினால் உடல் நலிவுற்று கிபி 1862 ஆண்டு பிப்ரவரி 27 நாள் விண்ணகமடைந்தார். இளம் வயதில் குருவாக இறைபணிகள் செய்து வியாகுல அன்னையிடம் பக்தியோடிருந்த அருட்தந்தை கப்ரியேல் திருத்தந்தை 15ஆம் ஆசீர்வாதப்பரால் கிபி 1920 ஆண்டு மே 13 நாள் புனிதராக உயர்த்தப்பட்டு மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பாதுகாவலராக அறிவிக்கப்பட்டார். வியாகுல அன்னையின் புனித கப்ரியேல் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வாழ்வில் திசை மாறி செல்கின்ற இளைஞர்களுக்காகவும் பணியினை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற இளைஞர்களுக்காகவும் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் மற்றவர்களிடம் நிறைகளைக் கண்டு அவற்றை பாராட்டி மகிழ்வோம். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே காலையிலிருந்து எப்படிப்பட்ட நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம். கடவுள் எவ்வளவு தாராளமாக ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்பி இருக்கிறார். அவர் எவ்வளவு அதிகமாக நம்மை அன்பு செய்கிறார் என்பதை நாம் உணர்ந்திருப்போம். இந்த அற்புதமான காரியங்களுக்காக நன்றி சொல்வோம். இன்றைய தினத்தில் நாம் நமது தாய் நாட்டின் மீது அக்கறை உள்ள, சமூக அக்கறை உள்ள பிள்ளைகளாக நாம் மாற ஜெபிப்போமா? எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, யாருக்கு என்ன நடந்தால் எனக்கு என்ன என்று நாம் எதையும் பற்றி கவலைப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையை தான் இன்றைக்கு நான் பார்க்கிறோம். எங்கள் அன்பு ஆண்டவரே, மற்றவர்கள் மீது அக்கறையும், இந்த சமூகத்தின் மீது அக்கறையும், இந்த தாய்நாட்டின் மீது அக்கறையும், நானும் இந்த சமூகத்தில் ஒரு ஆள், எனவே எனக்கும் பங்களிப்பு இருக்கிறது, எல்லா நிலைகளிலும் நான் அக்கறை கொண்ட மனிதர்களாக இந்த சமூகத்தில் அவலங்கள் நிறைவேறுகின்ற பொழுதெல்லாம் நான் அதனை தட்டி கேட்கின்ற, அதனை பார்த்து கண்மூடி சென்று விடாமல் இது சரியில்லை, இது அநியாயமான ஒரு காரியம் என்று குரல் எழுப்புகின்ற மனிதனாக வாழக்கூடிய மனநிலையை எங்களுக்கு தாரும், தைரியத்தை தாரும், உண்மைக்கு சான்று பகரக்கூடிய சக்தியை தாரும், ஆற்றலை தாரும், வல்லமையை தாரும். ஆண்டவரே இயேசுவே, இந்த சமூகத்திலே, எங்கள் நாட்டிலே ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் சமூக அக்கறையோடு எங்கள் தாய் நாட்டிற்காகவும் எங்களுடைய தமிழ் இனத்திற்காகவும் பேணி பாதுகாத்து வாழக்கூடிய எல்லா நிலைகளிலும் எல்லார் மேலும் அக்கறையோடும் அன்போடும் வாழக்கூடிய ஆற்றலை, வல்லமையை, நல்ல மனதை, பரந்துபட்ட பார்வையை, தாராள சிந்தனையை எங்களுக்கு தாரும் ஐயா. எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே. இந்த ஜபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே ஒரு வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவிற் கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னை மரியா போ.